கையில வச்சிருக்கீங்க. உங்க பிசினஸ்ல அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் உங்க வீட்டுக்கு வெளியில உங்களை சுத்தி நடக்கிற இந்த சரௌண்டிங்ஸ் பத்தி எப்பவுமே அவேரா இருக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர்டா இருப்பீங்க? ஏதாவது பிரச்சனைன்னா தான் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்போ சிசிடிவி வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சிசிடிவி மூலமா பார்க்கலாம். ஆனா கேட்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஆசை வந்தது இல்லைங்க. வந்தது இல்ல. பட் நீங்க ஒருவேளை ஆசைப்பட்டு என் வீட்டை சுத்தி எத்தனை பேர் நடந்து போனாங்க இந்த பர்டிகுலர் டைம்ல, எத்தனை கார் பாஸ் ஆச்சு, மேபி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு சஸ்பெக்டா இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஒரு சூப்பரான இன்வென்ஷனோட நான் ஒரு ஸ்டார்ட் அப் கொண்டு வந்திருக்கேன். அவங்க வர போறாங்க, வந்து அவங்களுடைய ஸ்டார்ட் அப் ஐடியா பத்தி சொல்ல போறாங்க, அவங்களுடைய பிசினஸ் மாடல் பத்தி பேச போறாங்க. So let's give it up for PromptView onto the stage. வெல்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. ஸோ எல்லாரையும் வாட்ச் பண்ணி அவங்க பேசுறத வந்து கேட்கறத பத்தின ஒரு சூப்பரான ஸ்டார்ட் அப் பிளான் வந்திருக்கீங்க. உங்களோட ஐடியா எப்படி க்ரோ ஆச்சு, இந்த ஸ்டேஜுக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்க அப்படின்றத நாங்க வாட்ச் பண்ணக்கான டைம். Over to the AV please. நம்ம டெய்லி பாக்குற சிசிடிவி கேமராஸ்லயே தெரியுது நம்ம ஊர்ல கிரைம் ரேட் குறைஞ்சிச்சா இல்லையா. இப்போ இருக்க சிசிடிவி கேமரால பார்க்க முடியும், பதிவு பண்ண முடியும், ஆனா பாதுகாக்க முடியுமா? இப்போ ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது, அப்பவே சிசிடிவி கேமரா அலர்ட் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி சைலண்டா இருக்கிற சிசிடிவி கேமராஸை ஸ்மார்ட்டான சர்வேலன்ஸ் ஏஜென்ட்டா மாத்துறவங்க தான் PromptView. Founder PromptView, 10+ years of tech industry experience, business architect, multiple MNCs work பண்ணிருக்கேன், Cognizant, PwC and Ford. எங்க PromptView என்ன பண்ணுனா ஒரு நார்மலான சிசிடிவி கேமராவை ஒரு ஸ்மார்ட் இன்டிகிரேட்டட் கேமராஸா மாத்த முடியும். நீங்க சிசிடிவி கேமராவோட இனிமே பேசலாம். உங்களுக்கு தேவையான சிசிடிவி ஃபுட்டேஜை தேட நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். PromptView என்ன பண்ணுனா உங்களுக்கு இருக்கிற வீடியோஸ் எல்லா ஃபைல்ஸையும் சம்மரைஸ் பண்ணி தந்துரும். என்ன அலர்ட் வந்தாலுமே உங்களுக்கு மொபைல்ல வந்துடும். அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடலாம். இனிமே எப்போ நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு இமீடியட்டா சொல்லிடும். இனிமே கேமரா முன்னாடி உட்காந்து மேனுவலா மானிட்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எவ்ரி 10 minutes PromptView ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும், ஈவென்ட் ஹைலைட்ஸுமே ஜென்ரேட் பண்ணும் ஆஃப் ஆல் மூவ்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி. 10 வருஷமா ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன், நல்லாவும் சம்பாதிச்சேன். அதெல்லாம் தூக்கி போட்டு PromptView ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க, 0 to 1 ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும் சொன்னாங்க. அது உண்மைதான். பட் அப்போதான் என்னோட அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க அப்பா போன பிறகு எங்களுக்கு எல்லாமே அவன் தான். ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான். இது வெறும் ஒரு பிசினஸா பார்க்காம மக்கள் நலனுக்காக என் பையன் இதை செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. குட் நியூஸ் என்னன்னா we have signed a pilot partnership with NASSCOM COE. நடக்கிற கிரைம்ஸ்லாம் சிசிடிவில பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்போம். அது இமீடியட்டா தடுக்கணும்னா எங்க PromptViewல தான் முடியும். ஓகே, ஸோ PromptView பத்தி ஒரு ப்ராம்ப்டா ரொம்ப கேட்சியான ஒரு ஏவி நம்ம பார்த்தோம். ஸோ AI சர்வேலன்ஸ் ஏஜென்ட் பத்தின உங்களுடைய pitch over to you. Top 10 most monitored and surveilled cities in the world. அந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்கிறது ஒரு இந்தியன் சிட்டி. ஆமா, செகண்ட் பிளேஸ் ஒரு இந்தியன் சிட்டி பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்மள சுத்தி ஆவரேஜா ஒரு 40 to 50 கேமராஸ் இன்ஸ்டால் செஞ்சிருக்காங்க உங்க மூவ்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்றதுக்கு. ஹைதராபாத் செகண்ட், இண்டோர் தேர்ட், பெங்களூர் ஃபோர்த். எல்லாமே நம்ம இந்தியன் சிட்டிஸ் வேர்ல்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஹைதராபாத்ல மட்டும் 9 lakh cameras are deployed for 10 million people. சென்னையில தோராயமா 4 lakh camerasனு சொல்லப்படுது. இவ்வளோ கேமராஸ் இருந்தோம் சேஃப்டி இண்டெக்ஸ்ல இந்தியா இன்னும் 82nd பிளேஸ்ல தான் இருக்கு. ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்ன தெரியுங்களா? நிறைய கேமராஸ் போட்டா சூப்பர் எஃபிஷியன்ட், சூப்பர் சேஃப்டி கிடையாது. சிங்கப்பூர் வெறும் 3 லட்சம் கேமரா தான் இருக்கு. They have been crowned the world's most safest country for 2026. ப்ராப்ளம் ஹார்ட்வேர்ல இல்ல சார், ப்ராப்ளம் சாஃப்ட்வேர்ல இருக்கு. இன்னைக்கு இருக்க சிஸ்டம்ஸ் பர்சன் அண்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மட்டும் தான் பண்ணும். பட் PromptView பர்சன், ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன் டிடெக்ஷன், ரிப்பீட் இட் அகைன், ஆக்ஷன் டிடெக்ஷன் பண்ணும். ஆக்ஷன் சொல்லும்போது எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் இருக்கலாம், ஃபைட்டிங் இருக்கலாம், ஆல் தீஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். கிரையிங் கூட இருக்கலாம். இந்த சீன் எல்லாமே டிடெக்ட் பண்ணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தி இன்டர்ஃபேஸ் ஹஸ் சேஞ்ச்ட். இங்க பாத்தீங்கன்னா லிமிட்டட் ப்ரீ டிஃபைன்ட் பாராமீட்டர்ஸ், ஒரு சர்ச் ஃபில்டர், டெக்னிக்கல் இன்க்ளைண்டா இருக்கு. இப்போ சாட் பேஸ்ட், ப்ராம்ப்ட் பேஸ்ட் இருக்கு, நீங்க பேசலாம். By now you should have understood what we are trying to build. We are trying to make live CCTV camera alive. Find areas that are flooded. இந்த ஒரு prompt போதும் சென்னையில் எவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்தாலும் நம்ம 2026ல தப்பிச்சிடலாம். குட் நியூஸ் என்னன்னா we are already closely working with one of the state government authority as part of the smart city initiative. அவங்களோட ஃபுட்டேஜஸ் நாங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரிகார்டிங் NDAவும் சைன் பண்ணியிருக்கோம். 3 more B2B warm leads. First, NASSCOM COE. Second, Junior Kupana. Third, AKREP. First, NASSCOM, Ministry of Electronics and Information Technology. அவங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வேர் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல் அபவுட்
கவர்மெண்ட் குடோன்ஸ் பிளஸ் எஃபிஎஸ் ஷாப்ஸ். எஃபிஎஸ்னா ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ்னு சொல்றது, ரேஷன் ஷாப்ஸ். அதுல இப்போ கரண்ட்லி த்ரெட்ஸ் அண்ட் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் நடக்குது. இதை ஓவர் கம் பண்றதுக்கு they were looking for a surveillance agent, AI specifically, because manually inclined இருக்கு. So one of the startup we have been successfully onboarded. Plus good news என்னன்னா again they have shared us their footage. குஜராத்தோட காந்தி நகரோட கோடவுன்ஸ் 3 கோடவுன்ஸோட ஃபுட்டேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் பெய்ட் பைலட் பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி, அது பெய்ட் பைலட் பார்ட்னர்ஷிப். செகண்ட் இந்த நாஸ்காம் சிஎஸ் சொன்னதும் பெய்ட் பைலட் பார்ட்னர்ஷிப். ஜூனியர் குப்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சவுத் இந்தியா. அவங்களுக்கு வெரி சிமிலர் ப்ராப்ளம், வேர் ஹவுஸ் பிளஸ் ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஃபால். ஏன்னா டு மேக் பெட்டர் டெசிஷன்ஸ், அனலிட்டிக்ஸ்ங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் டேட்டா. So to make better decisions, they are also looking into AI surveillance agent. I think 18th we have scheduled a field visit to their office. Junior Kupana, second. Third, AKREP. They are already into government tenders and contracts. If arrangements எப்படி இருக்குன்னா, we take care of the software side of the implementation. So primarily we are a B2B company for governments and large enterprises. But in the technology, we are planning to take this to B2SMBs. SMBs னு சொல்லும்போது it could be gold jewelry shops, retail outlets, chain of restaurants again. In the technology, we are going to offer this as a ready-to-use model. Contract illa, annual license illa. Ready-to-use model, SaaS subscription, self-serving irukku podu. We are not just giving you the technology, we are also showing you the real superpower. The power irukku, peace of mind one irukku, risk reduction. It's all about that. We are selling peace of mind. We are selling safety and not just technology. Okay, so ஒரு சிசிடிவி கேமரா வந்து AI சர்வேலன்ஸ் ஏஜென்ட்டா வந்து கன்வெர்ட் பண்றத பத்தி நீங்க பேசுனீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்னன்னு பார்த்துடலாம். எஸ் தேவானந்த் சார். அவர் சொல்றதுல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் சொல்ற மாதிரில சொல்றாரு. சோ நிறைய டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கு. சோ பட் இன்ட்ரஸ்டட் பாப்போம். ஓகே, எஸ் குமார் வெம்பு சார். நிறைய ரீட்டைல்ல வந்து இந்த சிசிடிவி அனாலிட்டிக்ஸ் பண்றாங்க. கண்டிப்பாவே நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, எப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வமா இருக்கு. நல்ல பிச் அபவுட் திஸ், நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் டெமோ ஏதாவது வச்சுருக்கீங்களா? டெமோ காமிச்சலாமா? டெமோ காமிக்க முடியுமா? எஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய லாஸ்ட் வீக் ப்ரோமோ வீடியோ எடுத்துட்டு அதில் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா ஃபைண்ட் அ உமன் வேரிங் அ ஒயிட் கோட் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் see if it works out. ஸோ அதில் வந்து டைம் ஸ்டாம்ப்கான அந்த டீட்டெயில்ஸுமே நம்ம கேட்டிருக்கோம். we'll see what happens. உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு. the women wearing a white coat appears at 6 seconds சொல்லி. Now this is just an uploaded video. So இப்போ நான் வந்து ஹோவர் பண்ணும்போது it shows you the exact அந்த டைம் ஸ்டாம்ப். அந்த நான் மவுஸ் ஹோவர் பண்ணுறேன், வேறு நிவேதா மேம் இருக்காங்க. ஸோ we are able to identify women wearing a white coat, purple background கூட இருக்குது. It's able to understand the context of the scene. அது ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட். செகண்ட் ப்ராம்ப்ட் இது, show me if women crying. ஸோ க்ரைங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ அதனால் இந்த ப்ராம்ப்ட் செலக்ட் பண்ணோம். ஸோ there's no clear evidence of women crying போட்டிருக்கு. while there are moments of emotional expression. நான் ஹைலைட் பண்ணேன் இப்போ மவுஸ் கர்சர் வச்சு. எக்ஸாக்ட்லி at 4th second பிரீத்தி அழுகுறாங்க. கொஞ்சம் கண்ணீர் கம்மியாக இருக்கு போல ஏஐக்கு புரியல. ஸோ தட்ஸ் த ரீசன் அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கு. இட்ஸ் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஷீஸ் ரியலி கிரைங். ஷீஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இமோஷனல் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு. அண்ட் சச் அ விமன் கிரைங் கவரிங் ஹர் மவுத் வித் ஹர் ஹேண்ட் போட்டிருக்கு. ஷாரிக், ஐ ஹேவ் அ க்வெஸ்சன். ப்ளீஸ். இது வந்து அப்லோடட் வீடியோ. அப்லோடட் எக்ஸாக்ட்லலி. ஓகே, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. ரெண்டு இருக்கு சார், ரெண்டு மோட். யூ காட் இட் ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்லோடட் வீடியோ, இது ஷோ பண்ணிருக்கேன். செகண்ட் இஸ் லைவ் சிசிடிவி. லைவ் சிசிடிவில we have to feed your RTSP link. ஓகே, RTSP ன்னு சொல்லும்போது இட்ஸ் the unique link of the camera. I'll make it easy for you all. Google நீங்க access பண்ணா எப்படி access பண்ணுவீங்க? www.google.com. Get it right. .com ஆப்னு போட்டிங்கன்னா அக்சஸ் பண்ண முடியல. சிமிலர்லி ஒவ்வொரு கேமராக்கு ஒரு யூனிக் URL இருக்கு. google.com போட்டால் தானே கூகுள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு கேமராக்கு ஒரு யூனிக் URL. அதுதான் RTSP லிங்க்னு சொல்லுது, ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால். இது ஒரு IP அட்ரஸ். சிம்பிளாக சொன்னால் IP அட்ரஸ். அந்த IP அட்ரஸ் தூக்கி நம்மளோட சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அண்ட் யூ ஸ்டார்ட் டு சேட் அண்ட் ஆல் தட். இதில் எப்படின்னா சார், சம்மரைசேஷன் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த AV வீடியோ பார்த்துருப்பீங்க. சம்மரைசேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். லைவ் அப்லோடு வீடியோஸ்க்கு ஒரு சம்மரைசேஷன் பட்டனுக்கு வந்துருதுப்பா. ஹவ் அபவுட் லைவ்? எப்படி சம்மரைசேஷன், how is it tuned correctly? For every 10 minutes, for every 20 minutes, the user can do a configuration. It's manually done. Drop down மாதிரி இருக்கும். 15 minutes. Sir, I've made it limited because we are in a very early stage, fragile stateல இருக்கும். B2B workflows-லாம் நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் முழுசாக காமிக்க மாட்டாங்க. மேபி ஐ கேன் டூ இட் ஒரு ஆஃப்லைன் ஒர்க் ஃப்ளோ டெமோ கூட ஐ கேன் டூ தட். பட் கம்ப்ளீட்லி வந்து காமிக்க மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் சர்டன் ரீசன்ஸ் அகேன். ஸோ இது ஒன்று. லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு ஐ திங்க் ஐ ஹோப்
answered your question. ஆஸ் அ ப்ராடக்டாக பார்க்கும்போது ப்ராடக்ட் இஸ் வெரி குட். எனக்கு வந்து ஒரு டெக்னாலஜி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கும் போது எனக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வருது. ஆமாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சர்வேலன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் கம்ப்ளைன்சஸ் ஃபேக்டர் இருக்குது, ரெக்கார்டிங் ஃபேக்டர் இருக்குது, ஐபி ஃபேக்டர் இருக்குது. இது எல்லாமே வந்து எப்படி நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவர் வியூவாக இருக்குது. வில் கெட் டு தட் லேட்டர், பட் வெரி குட் ப்ராடக்ட். தேங்க்யூ கௌஷிக் சார். எஸ் அப்புறம் மேம் சோல் ஃபவுண்டரா வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. Thank you. வெறும் கிரைம் டிடெக்ஷன் இல்லாம ரியல் டைம் அனலிட்டிக்ஸ் வச்சு கிரைம் ப்ரிவென்ஷன் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பர்சனலா ரொம்ப ரிலேட் பண்றேன். ஏன் ரிலேட் பண்றேன் நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேட்டாச்சு. அதாவது உங்களோட பிச்சிலே வந்து ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பிளாக் போர்டை வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நம்ம கிட்ட நிறைய கேள்வி கேட்டாரு. இப்போ வந்து உங்களுக்கான ரவுண்ட். நாங்க எல்லாம் கேள்வி கேட்க போறோம், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நவ் இட்ஸ் கோயிங் டு பி குமார் வேம்பு சார். என்னோட அனுபவம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக சிசிடிவி கேமரா ஆஃபீஸில் இருக்குது. அதில் நான் 0 பிளைண்ட் ஸ்பாட், எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி ரெஸ்ட் ரூம் தவிர அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இந்த 15 வருஷத்தில் எவ்வளவு தடவை நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 தடவை தான் இருக்கும். ஆஃபீஸில் ஏதாவது ஒரு தெஃப்ட்னு ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்போ, இல்லை ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வர்றது, அது மாதிரி. அப்போ எனக்கு மெயினாக வர்ற கேள்வியே, இதை ரியல் டைமில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்னா காஸ்ட் என்ன ஆகும், அதுக்கு காஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட்டு சாரோட கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். தென் interconnected question to Kaushik sir. Then I'll get Kumar sir's question answered. ஓகேங்களா சார்? ஃபஸ்ட்டு சார் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னார். உண்மைதான், பார்க்குறது அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, டெமோ ஆல்ரெடி காமிச்சாச்சு. இட்ஸ் அ ஸ்க்ரீன் ரெக்கார்டட் வீடியோ, ஒன்றும் அனிமேஷன்லாம் நடக்கல. தட்ஸ் நம்பர் 1. இதுக்கும் தாண்டி ஐடியா வேலிடேஷன் பண்ணல, ப்ராடக்ட் வேலிடேஷன் பண்ணியிருக்காங்க. யார்? ஒன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி நான் சொன்னேன் தெரியுங்களா, ஃபார் விச் வி ஹவ் சைன்ட் அன் NDA. இந்தியா அவ்வளோ சீக்கிரம் யாரும் சைன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுட்டேஜஸ் நான் ப்ராசஸ் பண்ணி டெமோ காமிச்சு அவங்க ஷோகேஸ் பண்ணால் தான் இந்தியா சைன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஐடியா வேலிடேஷன், திஸ் இஸ் ப்ராடக்ட் வேலிடேஷன். முடிஞ்சிருச்சு, அதை தாண்டியாச்சுங்க சார். செகண்ட் திங் என்னன்னா, we are not the sole company who's into a similar workflow, the similar prompt based. வெஸ்ட்டில் இருக்காங்க, ஈஸ்ட்டில் இருக்காங்க. வெஸ்ட்லன்னு சொல்லும்போது I'm pointing towards overseas. ஈஸ்ட்லன்னு சொல்லும்போது ஷாங்கை அந்த ஏரியாவில் ஒருத்தங்க இருக்காங்க. வெரி சிம்பிளர் ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா டிட்டோ கூட சொல்லலாம். இந்தியாவில் we are the only one சொல்லுவேன். பட் தெர் இஸ் ஒன் மோர் ஹூஸ் அ வெரி ஒரு நல்ல காம்படேட்டர்னு சொல்லலாம். பிகாஸ் தேவ் பின் இன் பிஸ்னஸ் ஃபார் சோ லாங். அந்த காம்படேட்டர் பேர் எடுக்க மாட்டேன். தேர் இன் நார்த் இந்தியா, பேஸ்ட் அவுட் ஆஃப் நார்த் இந்தியா. அண்ட் அவங்க ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க வித் அந்த சின்னசாமி ஸ்டேடியம், வேர் அந்த ஏஐ சர்வேலன்ஸ் தேவைப்படுது. அந்த டீல் அமௌண்ட் க்ளோஸ் பண்ணது என்னன்னா 4.5 crores அவங்க சைன் பண்ணியிருக்கிறது. தட் இஸ் நம்பர் 1. ஸோ ஹோப் தட் ஆன்சர்ஸ் யூர் கொஸ்டின் இல்லை சார். இது இட்ஸ் நோ மோர் அ சயின்ஸ் ஃபிக்ஷன், இட்ஸ் we are not the only one again. கௌஷிக் சார் ஒன்று கேட்டார், கம்ப்ளைண்ட்ஸ் ஃபென்டாஸ்டிக், ஸ்மார்ட்டான ஒரு கொஸ்டின். I'll get it answered. ஏஐ கேமரான்னு இருக்குது, ஏஐ சாஃப்ட்வேர்னு இருக்குது. we are no longer related to AI cameras. we are not into the hardware piece of the workflow. ஹார்ட்வேர் நாங்கள் பண்ணுறதே இல்லை. ஹார்ட்வேர் பிஸ்னஸ் கிடையாது, சாஃப்ட்வேர் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ ஹார்ட்வேரில் தான் STQCன்னு சொல்லி 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா. STQCனா ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் குவாலிட்டி சர்டிஃபிகேட். இருந்தால் தான் விற்க முடியும் சார், இல்லைனா விற்க முடியாது. All SKUs, டாப் கம்பெனிஸ், CP+, ஹிக்விஷன்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க சைனாலேருந்து. அவங்க எல்லாரும் இப்போ STQC சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாதான் ஃபார் ஆல் SKUs. 1-2 இல்லை, 100 SKU இருக்கா, 100க்கு சப்மிட் பண்ணு. இது சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப். இது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்பியோனேஜ் நடக்குது. மற்ற கண்ட்ரீஸை இது உள்ளே கொண்டு வரதில்லை. அண்ட் தட் கிவ்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணாலே போதும். நான் ஃபாரின் மார்க்கெட் டார்கெட் பண்ணுறது, அது ஸ்டார்ட் லோக்கலி. I'll start with Tamil Nadu. I'm already doing that. Second, அந்த STQC certificate compliance-க்கு தேவைப்படுது for hardware. For software, SOC 2, GDPR, data compliance. Quite natural and it's very common. அது பண்ணிட்டு இருப்போம். It's all about trust again. How you manage your data. உங்களை வெண்டர் டேட்டாவை, கம்பெனி டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க. It's all about trust. அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா business would flourish. With regards to software நான் பேசிட்டு இருக்கேன். Hope that answers your question, Kaushik sir. I'll come back to Kumar sir. Kumar sir வந்து காஸ்ட் பெனிஃபிட் பார்க்குறாரு. ஏன்னா யூசேஜ் கம்மியாக இருக்குது அண்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. ROI கரெக்டுங்களா? எல்லோரும் அதான் பார்க்குறாங்க. 1 million போட்டு நான் வந்து யூசேஜ்க்கே வந்து அவ்வளோ செலவு பண்ணல, பட் ஸ்பெண்டிங் அ லாட்னு சொல்லும்போது த பிஸ்னஸ் டசன்ட் ஒர்க் லைக் தட். கரெக்ட்? I'll tell you how it works. இப்போது எங்களோட GPU கான்ஃபிகரேஷன்ஸ், GPUன்னு சொல்லும்போது
கிளவுட் நினச்சிக்கோங்க, கிளவுட் சர்வர். GPU கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா மேக்ஸ் கேப்பபிலிட்டிஸில் இருக்குது. உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 15 வச்சுக்கோங்க. கரண்ட்லி எங்களோட ஃபீட்ஸ் எல்லாமே அந்த 50 கெப்பாசிட்டிக்கு தான் இன்ஜெக்ட் ஆகுது ராவாவே. எல்லா டேட்டாவும் லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டாவும் அப்லோட் பண்ணுற டேட்டாவும் டைரெக்டாக ஃபீட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை நான் 24/7 1 மந்த்க்கு ரன் பண்ணோம். அந்த GPU கிளஸ்டர் கிளவுட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. GPU கிளஸ்டர் ரன் பண்ணணும்னா 10 to 15 lakhs எனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் ஜஸ்ட் டு ரன். அந்த 15 lakhs நான் பர்ன் பண்ணுறேன் ஜஸ்ட் டு ரன், மேக் இட் லைவ். ரெண்ட் பண்ணுறோம், யூஸ் பண்ணலையோ யூஸ் பண்ணுறனோ அது என்னோட தலைவலி. we are just renting the GPUs. அதுக்கு நான் 15 lakhs we have to burn. இது நான் மேக்ஸ் கேபிலிட்டி சொல்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டிப்ளாய்மெண்ட் நான் 50 கெப்பாசிட்டி இல்லைப்பா. 50 கெப்பாசிட்டி எப்போ யூஸ் பண்ணோன்னா லார்ஜ் என்டர்பிரைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் TVS மேனுஃபேக்சரிங் சப்ளை லைன் அப்போ தேவைப்படும். ரெஸ்டாரண்ட் தேவைப்படாது, ஒரு ரீட்டைல் அவுட்லெட் தேவைப்படாது. எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி 50 கெப்பாசிட்டி தேவைப்படாதுல்ல. ஒரு கெப்பாசிட்டியில் 2 கெப்பாசிட்டி அந்த இதுக்கு டிப்ளாய் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் மாறும். இப்போ நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம்னா, இப்போ கரண்ட் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் மேக்ஸ் 50 தான் வச்சிருக்கோம். பட் இது நாங்கள் எப்படி ஒர்க் ஃப்ளோ மாற்றணும்னா ஹைப்ரிட். இந்த ஒர்க் இன்னும் நடக்கல. பிளான் இஸ் லேட் அவுட், த ஆர்கிடெக்சர் கிளியர்லி லேட் அவுட். ஹைப்ரிட்னு சொல்லும்போது ஷேர்ட் GPUs கூட சொல்லலாம். ஷேர்ட் புல்லிங் 50 கெப்பாசிட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் GPU சொன்னோம்ல, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து GPUவை ரெண்ட் பண்ணியிருக்கேன். 50 கெப்பாசிட்டி இருக்குது. ஐ ஹவ் யூஸ்ட் 3, இன்னும் 2 பாக்கி இருக்குது. ஸோ ஐல் மேக் யூஸ் ஆஃப் தட் 2 slots ஃபார் another vendor. 50 யூட்டிலைசேஷன் இருக்குது. அண்ட் ஹைப்ரிட்க்கு வர இப்போ ஹைப்ரிட்னு சொல்லும்போது கமிங் பேக் டு அகைன் ரொம்ப டெக்னிக்கலாக இன்க்ளைண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். சார் பட் the question was very straight, I believe. What இல்ல, is the cost of the ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் சிசிடிவி ஃபுட்டேஜை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அப்போ ரியல் டைமில் பண்ணணும் அப்படின்னா அந்த காஸ்ட்டை யார் பே பண்ணுவாங்க? அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. ஏன்னா சில டெக்னாலஜி வந்து நிறையா விஷயங்களை பாசிபிள் ஆக்குது. ஆனால் அதை கமர்ஷியலைஸ் பண்ணுறதே அது அஃபோர்டபுளாக இருக்கணும். நீங்கள் ஒரு B2B ஒரு கம்பெனிக்கு போய் கொடுக்குறீங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலே அது அஃபோர்டபுளாக இருக்கணும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இன்னைக்கு என்ன காஸ்ட்ல இருக்கு அப்படின்றதுக்கு சார் காஸ்ட் பேஸ்க்காக தான் நான் அந்த GPU எக்ஸ்பிளனேஷன் தந்துட்டு இருந்தேன். அந்த GPU காஸ்ட் யார் பேர் பண்ணுவாங்கன்னா ஃபார் லார்ஜ் என்டர்பிரைசஸ். நீங்க ரூபா பைசால பதில் சொல்லிடுங்களா? ஒரு மணி நேரம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படி வராதுங்க சார். அப்படி பண்ணவே மாட்டோம். நான் தான் சொல்றேன், B2B ஃபார் லார்ஜ் என்டர்பிரைசஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ். சரி, இப்போ என் கம்பெனியில் ஒரு 100 சிசிடிவி கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஆக்ஷன்ஸில் அலர்ட் வேணும் அண்டு நான் ஏதாவது ஒரு ட்ரேசபிலிட்டிக்காக ஏதாவது ப்ராம்ப்ட் பண்ணி கேட்பேன். 2 யூஸ் கேஸ் இருக்குது எனக்கு. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் தருவேன்றீங்க. இப்போ என் கம்பெனிக்கு 100 கேமராக்கு என்ன செலவழிக்கணும் நான் மாதம் சாஃப்ட்வேருக்கு? சார் 2 திங்ஸ். நான் ஹைப்ரிட் பற்றி பேச வரும்போது தான் அஞ்சலி இன்டர் பண்ணாங்க. இந்த அப்ரோச் உங்களுக்கு பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட யூசேஜே கம்மி. அதனால் நீங்கள் வந்து இந்த GPU ரிலேட்டட் போவே மாட்டீங்க. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகம். நீங்களும் பேர் பண்ண மாட்டீங்க, நானும் பேர் பண்ண மாட்டேன். ஃபார் எனி லார்ஜ் என்டர்பிரைசஸ் 14 lakhs கம்பெனி பேர் பண்ணுமா சொன்னால் எனக்கு யூசேஜே கம்மியாக இருக்குது, நான் பேர் பண்ண மாட்டேன். குவைட் நேச்சுரல். எல்லா கஸ்டமரும் அதான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் போனோம். இப்போ ஹைப்ரிட் மாடல் நான் சொல்கிறேன். இப்போ ஹைப்ரிட் மாடல் எப்படி இருக்குன்னா, பர்சன் அண்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பற்றி பேசணும்ல, லைட் வெயிட் CV. ஃபர்ஸ்ட் ஒரு CVன்னு நினச்சிக்கோங்க. CVனா AI. இது லைட் வெயிட், இது ஹெவி வெயிட். இப்போ எல்லாமே நம்ம ஹெவி வெயிட்டில் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த காஸ்ட்டை தான் பேர் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன்னா இதோட GPU காஸ்ட் அது எல்லாமே இருக்குது, யூசேஜ் கம்மியாக இருக்குது, ROI இல்லை. அதனால் உங்களோட யூஸ் கேஸ்க்கு லைட் வெயிட் தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். டு டிடெக்ட் பர்சன் ஆப்ஜெக்ட் எல்லாமே. செகண்ட், யூனிக்கான கேஸஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு சீன் பேஸ்ட் ஆக்ஷன் பேஸ்ட் நடக்குது. அப்போ தான் ஹைப்ரிட் மாடல் வரும். query பேசிஸில் வரும்போது மட்டும் தான் we are going to send that to our இன்னொரு CV மாடல் which is heavy weight. ஸோ அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த லைட் வெயிட் சினாரியோ தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொருந்தும். எனக்கு ரூபா பைசா மட்டும்தான் புரியும். 100 கேமரா இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, எவ்வளவு எவ்வளோ ரூபா செலவாகும் மாதம், அவ்வளோதான் வேணும். ஏன்னா நான் சிசிடிவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்னைக்கு செக்யூரிட்டி முன்னாடி அவர் எதையோ பார்த்துட்டு இருக்காரு முக்கியமான ஏரியாவில். எப்பயாவது பார்ப்பாங்க, நிறைய நேரம் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி அது பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் அவங்க போய் ரெக்கார்டிங்கில் முன்னாடி பின்னாடி போய் டேட்டு சொல்கிறத வச்சு ஏதோ தேடி பார்த்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகுது, கண்டுபிடிச்சிடுறாங்க. ரைட், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணி எனக்கு அதனால இப்போது ஆன்கோயிங் காஸ்ட் கிடையாது. அப்போ நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அது இன்க்ரிமெண்டல் காஸ்ட்டு ஃபார் த பெனிஃபிட். நான் எவ்வளோ பணம் செலவாகும்னு கேட்குறேன். நீங்கள் அது மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க, ரூபா பைசால சொல்லுங்கள். ரஃப்லி கோட் பண்ணது என்னன்னா, ஒரு 5 lakhs கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பர் மந்த். ஸோ 5 lakhs ஆரம்பிப்போம். அந்த கொட்டேஷன் எப்படி மாறும்னா பேஸ்ட் ஆன் த யூசேஜ் கூட மாறும். எங்களுக்கு ஒரு கேப் வச்சிருப்போம். 5 lakhs அன்லிமிட்டட் யூசேஜ் தந்துட மாட்டோம். போட்டு நவுத்திட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதனால் அங்கேயும் ஒரு கேப் இருக்குது 5 lakhsக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன மாதிரி அந்த ஹைப்ரிட் ஆர்கிடெக்சரில் தான் உங்களுக்கு பொருந்தும். ஃபர்ஸ்ட்டு லைட் வெயிட்டில் தான் ரன் ஆகும், query பேசிஸ் மட்டும்தான் எங்களோட ஜிபிஎஸ் போகும். ஷாரிக், ஒன் ஆஃப் த ஒரு இது கொடுக்குறேன் ஜென்ரல் டிப். ப்ராடக்ட் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஜென்ரலி ஃபெயில் எதனாலன்னா இருக்குல்ல, ப்ரைசிங் மாடலே டிட்டர்மின் பண்ண மாட்டாங்க. ஐ see that as a gap. எக்ஸாக்ட்லி கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். we are in early stages and B2B கான்ட்ராக்ட்னு சொல்லும்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூசேஜ் சார். அங்கே தான் வந்து என்னால் வந்து சாஸ்னு சொல்லி நிற்க முடியாது. Okay, I have another follow-up question. Okay, Ubiquitiன்னு சொல்லி ஒரு சிசிடிவி கம்பெனி இருக்கு. So they do for B2B and B2C as well. நான் வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அது நோ மானிட்டரிங் அட் ஆல், alright, nothing. What it does is automatically அனில் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்குல்ல, அது எந்த அனில்னு கூட சொல்லும். So it's already available, that kind of products, right? Limited automated meaning? Limited automated results. நான் சொல்கிறேன் எப்படின்னு, பர்சன் அண்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்னேன். பர்சன் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுது. பர்சன் சொல்லும்போது ஹியூமன்ஸ் அதெல்லாமே வந்து கிளஸ்டர் பண்ணிடலாம். ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது வெஹிக்கிள், அனிமல்ஸ் அதெல்லாமே பண்ணுது. சீன் Meaning what? Yeah, it gives every so swimming, crying, all you have to do is fighting. ஒண்ணுமே கிடையாது. You have to just say you describe what you want, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி what you wanted to perform, and it will give you the data, and it will give you alerts as well. உங்களுக்கு எவ்வளவு டைம்ல alerts வேணும். So I'm giving you an example. எதுக்காகனா I'm not seeing a novelty. Is it query based that you're trying to highlight? Yeah. There are other products as well. Kinesense is another product which is very, very common. Sir, are you talking about AI cameras? Hardware பத்தி பேசுறீங்களா? Is it coupled to No, I'm not their talking ecosystem about, software? I'm not talking about AI cameras at all. I'm just talking about CCTV cameras and நமக்கு என்ன கிடைக்குது output as a consumer. Okay, so எனக்கு என்ன தோணுதுன்னா, the thing is like there is a lot of already existing products in the marketplace. That is one. இது வந்து the reason why I know so much about it is இதுல வந்து dash cam body footage capture பண்றாங்கல்ல USல. அதுல வந்து last year வந்து there was a student project, college grad coming out of college. He did Vigil னு சொல்லி ஒரு product. It's again query based. So I'm trying to think what is new. ஏன்னா நிறைய copycats, they will keep coming in this space. How are you going to defend? நான் இது எப்படி டிஃபைன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் லென்ஸில் நான் பார்க்குறேன், பிஸ்னஸ் லென்ஸாக போல. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, பிரியாணி கடை ஆல்ரெடி வச்சிருக்கான், ஒரு 10 பிரியாணி கடைனா இன்னொரு பிரியாணி கடை நான் வச்சேன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாதுலாம் இல்லை. அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. Okay, 4 தான் இருக்கான். இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 ஆல்ரெடி வெஸ்ட் ஈஸ்ட் சொல்லியாச்சு. 5ஆவது தான் நான் உள்ள வரேன். okay. I'm going to take the market. And most importantly, நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு தான் ஃபோக்கஸ், இந்தியா தான் ஃபோக்கஸ். ஏன்னா சார் எஸ்பியனேஜ் நடக்குது சார், அதனால தான் STQC கொண்டு வந்திருக்காங்க. ஃபாரின் பிளேஸ் உள்ள வர மாட்டாங்க சார், சிம்பிள். அதனால லோக்கல் பிளேஸ் தான் போவாங்க. லோக்கல் பிளேஸில் நான் சொன்ன மாதிரி நார்த்தில் ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் அந்த யூனிக் ஏதோ சொன்னீங்களா, அவனும் லோக்கல் பிளேயர் வச்சுக்கோங்க. 2வது, நான் 3வது. ஓகே, ஸோ அதை தவிர வந்து அதை தாண்டி இருக்குல்ல, நீங்கள் கவர்மெண்ட் கஸ்டமர்னு சொன்னீங்க. ஆமாம், NDA சைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி 2. ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இருக்குல்ல, ஒரு கவர்மெண்ட் கஸ்டமரை பென்ட்ரேட் பண்ணணும்னா அது காலங்காலமாக நடக்கும். இந்த சென்ஸ் NDA ஆல் தட் இட் வில் டேக் அ லாங் டைம். ஸோ உங்களோட யூஸ் கேஸை பார்த்தீங்கன்னா it is going to be around smart cities, security for the cities. Correct. And things like that. அது மாதிரி தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட சேல்ஸ் சைக்கிளே பயங்கர லெங்தியா இருக்க போகுது. And exactly. You are at a starting stage. How are you going to do 100%. இத நாங்க ஓவர் கம் பண்றதா கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ் SMBs டார்கெட் பண்றோம். Okay. B2B sales are quite longer, quite natural. We all know that. Business நினைக்கிற மாதிரி நடக்காது. அதனால தான் SaaS subscription. ஏன் கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ்னா, ஹை வேல்யூ டென்சிட்டி ஏரியா. கண்டிப்பா அவங்க செலவு பண்ணுவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண மாட்டாங்களா? தாராளமாக செலவு பண்ணாங்க. தேங்க்யூ. எஸ் கௌஷிக் சார். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப லென்தியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு 3 பாயிண்டில் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே, அப்படின்னா எந்த 3 பாயிண்ட் உங்களோட டீல் பிரேக்கராக இருக்கும் இல்லை டீல் மேக்கராக இருக்கும், எனக்கு வந்து அது மட்டும்தான் தெரியணும். பிகாஸ் நீங்கள் வந்து என்ன ஒரு இன்வெஸ்டராக பார்க்காம என்ன ஒரு கன்சியூமராக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஷூர் கிளியர் என்ன நடக்கும் அப்படின்னா ஐ வில் டெஃபினெட்லி வாக் அவுட் ஆஃப் யுவர் ப்ராடக்ட். ஷூர், சரிங்களா? அண்டர்ஸ்டுட். 3 பாயிண்ட் அட் டு த புல்லட் என்னென்ன உங்களோட டீல் மேக்கர் எனக்கு அது சொல்லுங்க. தென் வில் கெட் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ நான் கெட் தட் ஆன்சர். AI சர்வேலன்ஸ் ஏஜென்ட், அதுதான் மொட்டையாக சொல்கிறது எங்களை. பட் நிறைய பேர் புரியாது. என்னப்பா ஏஜென்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ டாக் அபவுட் ஃபீச்சர்ஸ். யூனிக்காக 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஆக்ஷன் டிரெக்ஷன் பண்ணுறோம். தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் திங் தட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் அஸ். செகண்ட், query based. இதுதான் 2 டிஃபரன்ஷியேஷன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபீச்சர் சார். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும், இட்ஸ் நாட் அபவுட் ப்ராடக்ட் செல்லிங் ஆர் ஃபீச்சர் செல்லிங். இட்ஸ் ஹவ் யூ பிராண்ட் இட், ஹவ் யூ மார்க்கெட் இட், வாட் இஸ் த மெசேஜிங். PromptView
everything like God does. பட் ஆஸ் பர் திஸ் கான்வர்சேஷன் இவ்வளவு நேரம் போனதுல நீங்க கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க தட் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, குவேரி பேஸ்டும் இருக்கு, கண்டுபிடிக்கவும் செய்யும் அப்படின்ட்டு. பட் அதுதான் உங்களுடைய டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறப்போ அங்க ஒரு சின்ன ஒரு ஸோ அதில் இன்னொரு வேரியேஷனும் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சீமென்ஸ் பார்த்தீங்க, சீமென்ஸ், ஹனிவெல் எல்லாமே வந்து தே ஹேவ் சிசிடிவி கேமராஸ். ஜாயன்ஸ், டெக்னாலஜி ஜாயன்ஸ். ஃபார் தெம் டு டிஸ்ரப்ட் திஸ் மார்க்கெட் பிளேஸ், அவங்க என்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் a easy piece of thing, right? Do you have a patent or how are you protecting? I'll disagree with that, sir. ஏன் நான் சொல்றேன், Sure, please. Siemens, Honeywell, அவங்க எல்லாருமே சிசிடிவி நம்பர் 1 கேமரா மேனுஃபேக்சரர்ஸ். Yeah. We should have to agree. பட் அவங்களுக்கு ஈகோ சிஸ்டம் லிமிடேஷன் அவங்க வந்து எப்படின்னா கர்டெயில் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஈகோ சிஸ்டம். ஓகே, அவங்களோட ஹார்ட்வேர் அவங்களோட சாஃப்ட்வேர் மட்டும் தான். புரியுதுங்களா? அவங்களோட ஹார்ட்வேர் இருந்தால் அவங்களோட சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சுக்கோங்க. அதுதான் வரும். இந்த ஹார்ட்வேரை போட்டு எங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வேர் த ரியல் டிஃபரன்சியேஷன் கம்ஸ் இன். பிகாஸ் நான் ஆர்டிஎஸ் ஃபீலிங் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. யூஆர்எல், அந்த யூஆர்எல் கிடைச்சாலே போதும். வேர் மோஸ்ட் B2B கஸ்டமர்ஸ். ஐ டோட்டலி கெட் யுவர் பாயிண்ட். ஓகே, நீங்க சொன்னது வந்து கரெக்ட். வேற ஹார்ட்வேர் போட்டு உங்க சாஃப்ட்வேர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஐடியாவை டிஸ்ரப்ட் பண்றதுக்கு ஒரு சீமென்ஸ் ஒரு ஹனிவெல் ஒரு லார்ஜ் ஜாயிண்ட்டுக்கு இட்ஸ் வெரி ஈஸி, ரைட்? அதுக்காக சொல்ல வந்தேன். Can, sir. How do you think about it? எப்படி யோசிக்கிறீங்க அதை பத்தி? சார் பாசிபிள், ஏன்னா இன்கம்பென்ட் பிளேயர்ஸ் அவங்க இந்த மார்க்கெட். பட் அகைன் I've been optimistic about this. Good. No, I love your optimism. What you have to defend, that is the founder's mindset. Exactly. Okay. Good. All right. Thank you. Thank you sir. Yes, Aparna ma'am. நான் ஏன் ரிலேட் பண்ணுறேன்னா, ரீசெண்டாக ஒரு ஒஃபிஷியல் ட்ரிப்க்கு நாங்கள் ஹைதராபாத் போனோம். அப்போது வந்து என்னோடய பேக் திருட்டு போச்சு. அதில் வந்து என்னோடய லேப்டாப், ஐபேட், செல்ஃபோன், வாலெட் எல்லாம் போச்சு. ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி சிசி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு கடைசியில் அந்த ஆளை கண்டுபிடிச்சோம். பட் எங்கள் ஐட்டம்ஸ் இன்னும் ரிகவர் ஆகலை. ஸோ நீங்கள் பாயிண்ட் சொன்னீங்க தெரியுமா, வி ஹேவ் த ஹார்ட்வேர் இருக்குது, பட் சாஃப்ட்வேர் இஸ் மிஸ்ஸிங். ஆஃப்டர் த ஃபேக்ட் நம்ம வந்து இந்த மாதிரி யாரை டிடெக்ட் பண்ணி பண்ணுறதோட க்ரைம் ப்ரிவென்ஷன் பண்ணுறது வந்து இன்னும் பெட்டர். பட் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அது எனக்கு புரியல. யூ ஆர் கோயிங் டு ஷோ அ டெமோ, ரைட், ஆன் ரியல் டைம் அனாலிசிஸ். ஆமாம், ரியல் டைம் அனாலிசிஸ். நான் அதில் எனக்கு ஒரு கேள்வி, ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா B2B கோல்டு ஜுவல்லரி ஷோரூம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. வாட் இஃப் தெர் இஸ் அ ஃபால்ஸ் பாசிட்டிவ்? somebody is generally checking பட் ஒரு அலார்ம் வருது and it causes embarrassment to the customer. That is a false positive. correct, right? Totally agree. So you don't want to run into those situations. Totally agree. So basically accuracy. Correct. Second வந்து நீங்க high GPU and correct. Shared GPU பத்தி சொன்னீங்க. ஏன்னா frame by frame analyze பண்ணனும். Correct. So what is the cost per deployment and economies of scale எப்போ அந்த காஸ்ட் வந்து ஈவன் ஆகும்? அக்யூரசி பத்தி பேசுனாங்க, ஃபால்ஸ் அலாரம்ஸ் பத்தி பேசுனாங்க. இன்னைக்கு இருக்கிற as on date accuracy level over 95% for less crowded scenes, overcrowded scenes over 85%. இது எப்படி நாங்க அச்சீவ் பண்றோம்னா அது ரொம்ப வேக் நம்பர். ஏன்னா crime can be so many different scenarios. I totally understand ma'am. என்னன்னா நான் சொல்ல வரதுன்னா it's all about training the model. 95% எப்படி அச்சீவ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 0 ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் எல்லாமே. You have to train the model and most importantly உங்களுக்கு இது ஆஃப்டர் ஐட்ரேஷன்ஸ் தான் நடக்கும். இமீடியட்டா ஒரு 100% நடக்காது. ஓவர்க்ரவுடட் சீன்ஸ், டி நகர் போனீங்கன்னா கண்டிப்பா சீன்ஸ் மிஸ் ஆகும். பட் நம்ம இப்போ பார்த்த டெமோ வீடியோலயே அது ஓவர் கிரவுடட் இல்ல, பட் அந்த பர்சன் இஸ் ஆக்சுவலி கிரையிங். பட் அதுல வந்து மைட் பி கிரையிங்ன்ற மாதிரி தான் இதை தாண்டி அக்யூரேட் நாட் கிரையிங் னு வந்து. எக்ஸாக்ட்லி. சோ which wasn't correct also. See here in the நான் எப்படி இது பாப்பேனா ஒரு நேசன்ட் ஸ்டேஜ் தான் பாப்பேன். where LLMs and video generation started back in 2019 I believe. 2019 early 2020 அப்பதான் நம்ம AI வீடியோ ஜெனரேஷன்லாம் பார்த்தோம். இந்த வில் ஸ்மித்தோட நூல்ஸ் சாப்பிட்ற வீடியோலாம் ரொம்ப ரொம்ப காமனான வீடியோ. அப்போ அது ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த இருக்க குவாலிட்டி இப்போ இருக்க குவாலிட்டி தே ஷோ த டிஃபரன்ஸ். 2026ஓட அக்யூரசி என்ன இருக்கு, 2020ஓட அக்யூரசி ஓவர் ஸ்பேன் ஆஃப் 6 years அந்த அக்யூரசி எப்படி ஜென்ரேட் ஆயிருக்கு, பெட்டர் ஆயிருக்கு சொல்லி. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுக்க முடியும் மேம். That's how we should approach. So சொன்னது வந்து 95% accuracy. Correct. எவ்வளவு யூஸ் கேसेस நீங்க ஃபீட் பண்ணிருக்கீங்க? ஏனா ரொம்ப லிமிட்டட் கேसेस தான் இருக்கும். அதுல 95% accuracy இருக்கு. பட் யூஸ் கேஸ் ஏற accuracy குறையும். சான்ஸ் இல்ல மேம். அதான் நான் சொல்றேனே less crowded scenes. For example, if you want to detect a person running, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் how many people running, it is going to detect, right? So அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம பார்த்த கேஸ் வந்து ரொம்ப சிம்பிள் சினாரியோ. there were 10 people, few women, அதுல வந்து one woman was only wearing that white coat. அது டிடெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் யூஸ் கேसेस ஏற டென்சிட்டி ஏற இன்னும் அக்யூரசி குறையும்னு எனக்கு தோணுது. நான் இத வந்து நான் யூஸ் கேஸா நான் ஹேண்டில் பண்றேன். யூஸ் கேஸா ஃபர்ஸ்ட் எப்படின்னா இப்போ டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அந்த யூஸ் கேஸை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் லெஸ் க்ரௌடட் சீன்ஸ்
பப்ளிக் ஏரியா அந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். பிரிட்ஜ் இன்ஸ்பெக்ஷன், கோடவுன்ஸ், வேர் ஹவுசஸ், இந்த 4 யூஸ் கேஸ் ரிலேட்டட் அண்ட் சிமிலர் யூஸ் கேசஸ் தட் கவர்ஸ் ஹியூமன் ஆக்குபன்சி, அதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ யூஸ் கேசஸ் வளர அக்யூரசி குறையுமா சொன்னால் கிடையாது. ஏன்னா the AI is able to understand more. It's all about data sets. Data sets நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டேட்டா செட்ஸுங்கிறது அந்த டேட்டா தான் ட்ரெயின் பண்ணணும். இதுதான்ப்பா சீன், ஏஐ புரியுதா அப்படி சொல்லி ட்ரெயின் பண்ணணும். அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஒரு ஒர்க் ஃப்ளோ எப்படின்னா டேட்டா செட்ஸ் எடுக்கிறது இல்லாமல் அதை ஆக்மெண்டேஷன், சிந்தசிஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ இதே சீனை நான் டேட்டா செட்டை வாங்குறேன் மேம், அப்புறம் நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். என்னன்னா இந்த சீன் நான் வந்து கேப்சர் பண்ணுறேன், இது நைட்டில் எப்படி இருக்கும், டே டைமில் எப்படி இருக்கும் சொல்லி நாங்கள் சிந்தசிஸ் பண்ணுவோம். சிந்தசிஸ் பண்ணிட்டு இட்ஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் क्वेश्चन. என்னன்னா இன்னைக்கு அக்யூரசி லெவல் அதுல வந்து டேட்டா ட்ரெய்னிங் ரொம்ப நிறைய இருக்கு, ரைட் மேம்? தேர் இஸ் லிமிட்டேஷன் வித் ரிகார்ட்ஸ் டு டேட்டா செட்ஸ் ஆல்சோ. ஐ டெல் யூ தட். முழுசாவே நாங்க டேட்டா செட்ஸ் நாங்க பண்ண மாட்டோம். பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆயிருது. வெளியில இருந்து we would have to get that data set. ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு மார்க்கெட்ல, வேற இந்த ஆக்மெண்டேஷன், சிந்தசிஸ்லாம் சொல்றது நைட் டைம்ல எப்படி இருக்கும், டே டைம்ல எப்படி இருக்குன்னு சொல்றது. நாங்க மட்டும் we are a very lean company. டேட்டா செட்டும் ட்ரெயின் பண்ணிட்டு நாங்க பண்ணோம்னா Aparna ma'am is totally right. It will take years for us to go to market. So, நான் அது எப்படி பார்க்குறேன்னா ஆல்ரெடி ஒரு வெண்டர் இருக்காங்க. I know who's that vendor is, who trains these data sets. அவங்ககிட்ட டேட்டா செட் இருக்குது, அவங்க டேட்டா செட்டும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா செட்ஸை வாங்கி நான் இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். தட்ஸ் த பிளான். பட் they have a charge for that. ஸோ அதனால் இப்போ லீன் ஸ்டார்ட் அப் பூட் ஸ்டாப்னால அவங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ணல. இன்ஹவுஸ் கேட்ட கேள்வி வந்து வாட் இஸ் த காஸ்ட் பர் டிப்ளாய்மெண்ட்? மேம் B2B somewhere நீங்கள் வந்து கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது somewhere between 4 to it could go to multi-million dollar. 4 to multi-million dollar. Starting 4. ஆக்சுவலி இந்த காஸ்ட் விஷயம் தான் வந்து ரொம்ப நேரமா we've been talking about. 4 lakhல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மில்லியன்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We just see what Devanan sir has for him. Yes sir. நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது வரைக்கும் என்ன புரிய வருது அப்படின்னா வந்து இதோட யூஸ் கேஸ் வந்து ஒரு B2B B2Gக்கு இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் இட் ஆஃப் த காஸ்ட் இன்வால்வ் அதர் திங்ஸ். இது ஒரு கஸ்டமரோட B2Cக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். B2Cயும் போல சார், நீங்கள் B2C போல வெறும் B2G போட்டு தான் போகிறீங்க. B2G லார்ஜ் என்டர்பிரைசஸ், இந்த சப்ளை செயின் மேனுஃபேக்சரிங் அந்த லைன் ப்ளஸ் இந்த கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ். ஏன்னா அந்த B2B சைக்கிள்ஸ் அதிகம்னால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மணி ஃப்ளோ இருக்கணும்னு சொல்லி தான் இந்த கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ் டார்கெட் பண்றோம். ஸோ இங்க டேட்டா ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? அதுக்கு தான் GDPR சர்டிஃபிகேட், SOC 2 சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடனே இமீடியட்டாக வேறு சர்டிஃபிகேட் தரமெல்லாம் தந்துட மாட்டாங்க. அப்சர்வேஷன் பீரியட்னு போடுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கம்பெனி வாங்கியிருக்கோம். அப்சர்வேஷன் பீரியட் போடுவாங்க, அதில் சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. அது முடிச்சுட்டு அவங்க மானிட்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த SOC 2, ஐ திங்க் குமார் சார் will be able to relate with me, அந்த SOC 2வும் அந்த GDPR சர்டிஃபிகேட்லாம் தருவாங்க. அது இருந்தாலே போதும். தட்ஸ் வாட் இட் இஸ் ஆல் அபவுட். தட்ஸ் வேர் ட்ரஸ்ட் ஆல்சோ பில்ட்ஸ். கடைசி ஒரே ஒரு கேள்விங்க, நீங்கள் வந்து எப்படியும் யூஸ் பண்ணது வந்து ஏதோ ஒரு AI பேஸ்ட் டூல் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே சார், நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணி போது OpenAIக்கெலாம் ரிலேட் பண்ணாதீங்க. I'll tell you why. OpenAIக்கு சொல்லி இது இஃப் OpenAI அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி ஆல்ரெடி பண்ணுறாங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்கே வந்திருக்க மாட்டேன். ஆல்ரெடி நான் கோட்டு மார்க்கெட் பண்ணியிருப்பேன். ஒரு SaaS ப்ராடக்டாகவே இன்டெகிரேட் பண்ணு, கோட்டு மார்க்கெட் என்ன நடக்குது பார்த்துக்கலாம். அப்படி இல்லை. உங்களோட ஆன்சர் என்ன? OpenAIயும் மேபி ஃபியூச்சரில் பண்ணுவாங்களான்னு சொன்னால் பண்ணலாம், பட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் பிரைமரிலி பில்ட் அஸ் அன் LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வித் விஷன் கேப்பபிலிட்டிஸ். விஷன்னா PDF அப்லோட் பண்ணுறீங்க, அதில் பேசுறதான் சீலிங் தவிர இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்க, இட்ஸ் அ சேலஞ்ச். நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க, அதை சங்க் பண்ணிட்டு டேட்டா வந்து பேச சொல்லுங்க என்னென்ன இருக்குன்னு. லிமிடெட் இன்ஃபர்மேஷன் தான், இவ்வளோ டீட்டெயில்டாக வராது. இந்த பர்பிள் பேக்ரவுண்ட் அதெல்லாம் சொல்லி தெரியுமா? நெவர். இதை நீங்கள் அப்லோட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. OpenAIல பிரைமரி யூஸ் அஸ் LLM. So is your question answered? Okay. So நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். சில விஷயங்கள் வந்து ஒத்து வரல, சில விஷயங்கள்ல டவுட்ஸ் இன்னுமே இருக்கு. குமார் சாரோட ஃபேஸ்லாம் பார்த்தா நிறையவே டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுது. குவாலிட்டேட்டிவா நிறைய விஷயங்கள் பேசணும். Now it's time for business. குவான்டிடேட்டிவா உங்களுடைய ஆஸ்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம். எஸ், உங்களுடைய ஆஸ்க் என்ன, வேல்யூவேஷன் என்ன? 2 crores for 20 crore valuation. Fund ask for the reason என்னன்னா the primary entry barrier is our GPU cost. அதை go to market சால்வ் பண்ணும் if we have the funding. And most importantly, the current fiscal year நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற ரெவன்யூ 1 CR. For the upcoming fiscal year is 2.35 CR. இது ஒரு பேஸ் லைனாக வச்சிருக்கோம். ஓகே. ஸோ 2 crore rupees இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க டு வேல்யூவேஷன் ஆஃப் 20 crores. ஸோ அவங்களுக்கு வந்து 10% ஈக்விட்டி கொடுக்கறதுக்கு. எஸ். ஸோ தேவானந்த் சார், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? எஸ் ஆர் நோ? சார், நீங்கள் சொன்ன நிறைய விஷயம் எனக்கு பவுன்சர் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ டெக்னிக்கலாக அங்கே ஸ்ட்ராங் கிடையாது. புரியாத விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து எந்த விதத்தில் பணத்தை தவிர வேறு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால we are out on this.
தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் குமார் வேம்பு சார். எனக்கு நிறையா கேள்வி இருக்குங்க. நீங்கள் முதல்ல அந்த எவ்வளோ கேமரா இருக்குது ஹைதராபாத்தில், எவ்வளோ கேமரா இருக்குது சிங்கப்பூரில், அதெல்லாம் சொன்னீங்க சேஃப்டிக்கு. இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒரு 3 லட்சம் கேமரா வச்சு உலகத்திலேயே சேஃபஸ்ட் சிட்டி இருக்காங்க அப்படின்னா, அவங்க இதை மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை என்ன, எதுக்காக அந்த இதை சொன்னீங்க? சார் நம்ம எல்லாம் மெட்ரிக்ஸ் கணக்கில் தானே பார்க்குறோம். கரெக்ட். மெட்ரிக்ஸ் ஹாஸ் இம்ப்ரூவ்ட். மெட்ரிக்ஸ் எப்படி நீங்கள் வந்து மெஷர் ஹைதராபாத்தில் 9 லட்சம் கேமரா வச்சுருக்காங்க, ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு நீங்கள். சிங்கப்பூரில் 3 லட்சம் கேமரா வச்சுருக்காங்க, சேஃபஸ்ட் சிட்டின்னு சொன்னீங்க. ஸோ அந்த சேஃப்டிக்கும் கேமராக்கும் லிங்க் பண்ணுறீங்க. ஆமாம். அது எதனால பண்ணுனீங்க? அடுத்தது அதை எப்படி இந்த ப்ராடக்ட் கொடுக்க போகுது அப்படின்றது. ஆட்டோமேட்டட் அலர்ட்ஸ் இருக்குங்க சார். இப்போ என்னன்னா நான் சொன்ன மாதிரி பர்சன் அண்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மட்டும் தான் பண்ணும். பெரிமீட்டர் ஃபென்சிங் சிட்ஸார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பெரிமீட்டர் ஃபென்சிங் அந்த லொக்கேஷனில் வந்தால் எனக்கு டிடெக்ட் பண்ணு. அண்ட் ஏஎன்பிஆர் அது பார்த்தீங்கன்னா கேமராவில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்க்ளைண்ட் இல்லை, அது கேமரா இன்க்ளைண்ட் விச் லிமிட்ஸ் அதோட கேப்பபிலிட்டிஸ் லிமிட் பண்ணுது. இப்போது சிங்கப்பூர் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது ஏன் நான் வந்து பிச்சில் ஆட் பண்ணுறேன்னா, என்னோட காம்படேட்டர் சொன்ன தெரியுமா, அந்த காம்படேட்டர் சிங்கப்பூரோட ஒரு டீல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 2 million. இல்ல his question was சிங்கப்பூர்ல இவ்ளோ சேஃப்டி இருக்கு with lesser number of camera than ஹைதராபாத். அங்க வந்து நீங்க யூஸ் பண்ற இந்த ஃபீச்சர்ஸ் அந்த கேமரால இருக்கா இல்லையா? இல்ல உங்க ப்ராடக்ட்ட போட்டா அப்ப சென்னை ஹைதராபாத்லாம் சேஃப் ஆயிடுமான்னு கேக்குறேன். அதான் கேள்வி. ஏன்னா சார் there's risk reduction. நான் 0% சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு 50% இருக்குனா will bring it down to 20%. சோ நம்ம சிங்கப்பூருக்கு டஃப் கொடுப்போம் சேஃப்டில. தாராளமா சார். why not? அதே மாதிரி நீங்க இந்த பவர், பீஸ் ஆஃப் மைண்ட், சேஃப்டி எல்லாம் சொன்னீங்க. எனக்கு என்னன்னா நீங்கள் பிச்சில் சொல்கிற நிறையா விஷயத்த இந்த ப்ராடக்ட் பெனிஃபிட்டோட ரிலேட் பண்ண முடியல. இப்போ இந்த சிங்கப்பூர் கதையாகட்டும், ஆமாம், நீங்கள் சொன்ன அந்த பவர், பீஸ் ஆஃப் மைண்ட், சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், அதெல்லாம் எப்படி இந்த ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படின்றது என்னால் ரிலேட்டே பண்ண முடியல. இப்போ ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க, நீங்கள் ஆக்ஷன் நடந்த ஒன்று தான் டிடெக்ட் பண்ண போகிறீங்க. ஆக்சிடென்ட் சைட்டுக்கு வேகமாக ஆள் போவாங்க. கரெக்ட். ஆனால் இது ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ண போகிறது இல்லை சார். அப்படி ரைட். அப்போ சேஃப்டின்றது அதை மாதிரி வந்து இப்போ உமன் சேஃப்டி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு வைங்களேன். இப்போ பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்காங்க, நீங்கள் ஆஹா அந்த உமனை உடனே வார்ன் பண்ண முடியாது, பின்னாடி நடந்து வரவன் ஏதாவது பண்ண போகிறான்னு. தென் ஃபால்ஸ் அலாம் நிறையா ஆகிடும். அதில் மில்லியனில் ஒருத்தரோ லட்சத்தில் ஒருத்தரோ ஏதோ தவறு பண்ண போகிறாரு. பண்ணின அப்புறம் தான் நீங்கள் யார் பண்ணாருன்னு கண்டுபிடிக்க உதவலாம். சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். நம்ம லா இன்க்ளைண்டாக போகிறோம், சிட்டிசன் பிஹேவியர் அங்கே டார்கெட் பண்ணுறோம். நம்ம சிங்கப்பூரோட சிட்டிசன் அங்கே ஒரு பிஹேவ் பண்ணதும் நம்மளோட இங்கே இந்தியன் சிட்டிசன்ஸ் பிஹேவ் பண்ணதும் ஒரு டிராஸ்டிக்கான ராடிக்கலான டிஃபரன்ஸ். அதுதான் என் பாயிண்ட். லா இன்க்ளைண்ட் அதனால வருது. அதனால நம்ம சார் இது நம்மளோட கேமராஸ் கூட அதை அசோசியேட் பண்ண வேண்டாம். இட்ஸ் வித் தி பீப்பிள் அண்ட் பை தி லா அப்படின்றத சாரோட பாயிண்ட். ஓகே, சோ யூ ஆர் இன்ட்ரஸ்டட் ஆர் நாட் இன்ட்ரஸ்டட்? அதான் எனக்கு இது எப்படி படுதுன்னா, இந்த சுமை அரை பணம், சுமை கூலி ஒரு பணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த கேஸில் சுமை அரை பணம், சுமை கூலி 100 பணம் மாதிரி இருக்குது. இதில் ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸ் வந்து புரியப்படலை. பட் இது தேவையான சர்வீஸ் தான். ஸோ அதனால நான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை. தேங்க்யூ சார். எஸ் சிட் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டார்ட் அப் ஜர்னி ஆர் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்களா? No, this is my second. This is your second. Mighty Pen, MYTPEN. What happened to the first? It's already live. So in the platform or the tech stack, I just have a few questions before I decide. உங்களோட டெக் ஸ்டாக் என்ன? கோர் டெவலப்மெண்ட் டீம் யாரு? டெக் ஸ்டாக் சொல்ல மாட்டேங்க சார். டெக் ஸ்டாக் சொல்லாம how would I invest? இங்க கேமரால டெக் ஸ்டாக் எப்படி சார் சொல்ல முடியும்? இட்ஸ் ஓகே, அத வந்து கட் பண்ணிடுவாங்க. நீங்க இப்போ சொல்லுங்க என்கிட்ட. சார் சார் we are a team of 5 engineers. Okay, you have a team of 5 engineers. 5 இல்ல, 5 members, 3 engineers, 2 founders. Shushma and yourself. Correct. Okay, all right. How long you've been in develop? எவ்வளவு நாளா டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க? 12 months. 12 months. ஆகஸ்ட் 2025 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடில இருந்தே டெவலப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்பனா? ஆமா சார். That gives us so tech stack வந்து we can talk offline, we can figure out what it is, but technically you should talk about tech stack if it is something which is not மத்த மக்கள் வந்து காப்பி அடிக்க முடியாதுன்னு வெச்சுக்கோங்களேன். If you own the IP of that, then you can boldly talk about it. It's not a problem. All right. Coaches and mentors. Do you have any coaches and mentors specifically இந்த ஏரியால இருந்து இருக்கறவங்க உங்களோட டீம்ல? mentors இல்ல சார், பட் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. எக்ஸ்பர்டீஸ்னா என்னோட இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட். ஓகே, அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்காங்களா? கம்ப்யூட்டர் விஷன்ல இருந்து. ஓகே, லைசென்சிங் கிளாரிட்டி இஸ் a little missing at this time. Okay, you are at a pre-revenue stage. Correct. There is a lot of competition already out there based on my background. For that reason என்னால முடியாது, but I definitely want to serve as a coach and a mentor. Okay, in whatever way you want me to help you. Sure. All right. ஏன்னா there is a little bit of இது. Okay, you just need to
get it together. So yes, Kaushik sir. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது பிஃபோர் நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்கிறது. நீங்கள் வந்து 2 crores at 20 crore வேல்யூவேஷனில் நீங்கள் பேசியிருக்கீங்க. ப்ரீ ரெவென்யூக்கு 20 crore வேல்யூவேஷனுங்கிறது என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. அந்த 20 crore வேல்யூவேஷனுக்கான பேர்ன் என்ன? இப்போ நீங்கள் வந்து 2 crores ஆஸ்க்குன்னு கேட்குறீங்க இல்லையா, அதுக்கான எதை பேஸ் பண்ணி இந்த 2 crores நீங்கள் வந்து ஆஸ்க் கேட்டிருக்கீங்க, அதுக்கான பேர்ன் பர்சன்டேஜ் ரேஷியோ என்ன? சிம்பிளாக மேத் போட்டோம்னா சார், நான் வந்து அந்த 10 to 15 lakhs சொன்னல, 15 into 12 அதுதான் என்னோட இனிஷியல் பேர்ன். ஜிபியூ காஸ்ட்க்கு ப்ளஸ் இன்ஜினியரிங் காஸ்ட் அதுதான் 2 crore. அதுக்கப்புறம் இருக்கிற மேத் எல்லாமே என்னோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ தட் வில் காம்பன்சேட் ஆன் ஹவு ஒர்க் ஃப்ளோ த கேஷ் ஃப்ளோ இஸ் கோயிங் டு பி தேர் அண்ட் எப்போ கேஷ் பாசிட்டிவ் ஆகும். அதில் அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 2028 நினைக்கிறேன் வில் கெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ். நான் சொன்ன மாதிரி ஃபிஸ்கல் இயரில் 1 CR கரண்ட் ஃபிஸ்கல் இயர், அப்கமிங் ஃபிஸ்கல் இயரில் 2.35 CR, தேர்ட் ஃபிஸ்கல் இயர் டோன்ட் ஹேவ் த எக்ஸாக்ட் நம்பர். தட்ஸ் வென் வி do the break even positive cash flow. I think 20 crores சொல்லும்போது will somewhere be around 16 to 18 crores is what we have projected in the sheet. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் 20 crores வேல்யூவேஷன் என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். சார் என்னோட காம்படிட்டர் அனாலிசிஸ் தான், அவங்க என்ன மார்க்கெட்டில் ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தேன். நான் சொன்ன மாதிரி அந்த நார்த் இந்தியன் கம்பெனி சொன்னல, who are one of the competitors in India, அவங்க பார்த்தீங்கன்னா தேர் ஒரே ஒரு டீல் 4.5 crores க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த சின்னசாமி ஸ்டேடியமோட சர்வேலன்ஸ்க்காக. ஒரே ஒரு டீல் 4.5 crores. புரியுது. பட் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரீ ரெவன்யூனால தான் 20 crores, இல்லைனா 50 crores 100 கோடி கூட போட்டிருப்பேன். சரி சார், கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. பட் ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நீங்கள் 20 crore வேல்யூவேஷன் உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை வச்சுட்டு நான் வந்து ஐம் 500 crore வேல்யூவேட்டட் கம்பெனின்னு சொன்னேன்னா, நாட் செட் நாட் வெம்பு சார் ஆர் எனிபடி, தே வில் ஆஸ்க் மீ ஒன் கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற காம்படிட்டரை வச்சுட்டு எப்படி நீங்கள் வேல்யூவேஷன் டிட்டர்மைன் பண்ணுவீங்க? எனக்கு அங்கே தான் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் ப்ராடக்ட், உங்கள் சர்வீஸ், உங்கள் டெக்னாலஜி இருக்கும்போது நீங்கள் வந்து காம்படிட்டர் வந்து சின்னசாமி ஸ்டேடியமில் 4.5 crores வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணார். ஸோ அவர் க்ளோஸ் பண்ணதுக்கு அவர் வேல்யூவேஷன் என்னங்கிறது ஹீ ஹேஸ் சம் பேக். எப்படி நீங்கள் அதை டிட்டர்மைன் உங்கள் ப்ராடக்ட் இல்லாமல் அவர் ப்ராடக்ட் வச்சு பண்ணீங்க? பிஸ்னஸ் நம்பர்ஸ்னு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சார். எவ்வளோ பேர் ஆன்போர்ட் பண்ண போகிறோம், B2B லீட்ஸ் எவ்வளோ இருக்க போகுது, SMB லீட்ஸ் அந்த SaaS சப்ஸ்கிரிப்ஷன் சொன்ன தெரியுமா, அதில் ஒரு கவுண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஒரு பேஸ்லைன் இருக்கு போகுது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தட்ஸ் வேர் கம்ஸ் இன் பிக்சர், ரைட்? உங்களோட கொஸ்டின்ஸ் என்னன்னா, நான் சேல்ஸ் நம்பர் எப்படி அட்டெயின் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி போகணும், அதை அட்டெயின் பண்ணாலே 20 crore வேல்யூவேஷன் ஈஸியாக வந்துடும். அதுதான் ஆன்சர். அந்த நம்பர்ஸ் அந்த ஷீட்டில் இருக்குது. இனிஷியலாக ஒரு ஷீட் போட்டிருந்தோம். சுஷ்மா, நான் சொல்கிறேன், சுஷ்மா இஸ் a fully qualified CA, few percentage. She takes care of the back end. I'm pretty much inclined towards the product, marketing, sales. ஓகே, 2 பேரும் ஃபுல் டைமாக இருக்கீங்க இல்லையா? ஸோ யூ ஹேவ் இன்வெஸ்டட் மோர் 97% ஸ்டேக்குக்கு. கரெக்ட். உங்களோட டைம் அண்ட் உங்களோட மணி இருக்குது உள்ள. கரெக்ட். எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 15 lakhs சொல்லி we have given the data. அண்ட் சுஷ்மா? 0. A few here and there. அவங்களோட ஆன்போர்ட் பண்ணதே சார் கம்பெனியோட விஷன் அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மைடி பேனும் அப்படி தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில இன்வாய்ஸஸ் ஸ்டில் அன்கிளியர்ட் பிகாஸ் வி ஆர் ஸ்டில் பூட் ஸ்டாப். ரெவன்யூ ஆரம்பிச்சிட்டோம். பூட் ஸ்டாப் டு ரெவன்யூ ஃபர்ஸ்ட் கம்பெனி. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த PromptView எப்படி வந்தாங்கன்னா, ஆன்போர்ட் பண்ணது விஷன், ப்ராடக்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அவங்க ஒன்றும் போட தேவையில்லை. ஐ வாண்ட் ஹர் எக்ஸ்பர்டீஸ். எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபினான்ஷியல் நம்பர்ஸில் எனக்கு தலைவலி, அது எனக்கு ஆகாது. ஐ கீப் அ பேஸ் லைன். எனக்கு சேல்ஸ் இந்த நாள் இவ்வளோ நடக்கணும், இந்த நாள் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, என்ன அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படி அதை அட்டைன் பண்ணலாம். தட்ஸ் ஹவ் வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். Okay, are you interested in investing? நோ, எனக்கு வந்து பேசிக்லி வந்து ஒரு உங்களோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேர்ன் ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேல்யூவேஷன் செட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த எந்த ஒரு ஃபேக்டர்லையுமே எனக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் வரலை. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளார டவுட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் பி இன்வெஸ்டிங் அட் அ ரிஸ்க். அதனால் ஃபார் நவ் ஐ எம் டேக்கிங் அ பிரேக். ஒரு 6 months கழிச்சு ஐ வில் டெஃபினெட்லி சி ஹவ் யூ ஆர் க்ரோயிங் அண்ட் தென் ஐ வுட் டெஃபினெட்லி ட்ரை டு டூ சம்திங். எனிதிங் ஆன் த மார்க்கெட் ஆக்சஸ் ஃப்ரண்ட் இஃப் யூ வாண்ட், அது கண்டிப்பாக வந்து we can discuss off time. Sure. Thank you. All the best. Thank you so much sir. Yes, Aparna ma'am. உங்கள் ரெவென்யூ பைப்லைன் பற்றி பேசுகிறேன். இப்போ சென்னை மெட்ரோவோட பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு சொன்னீங்க, அது சைன்ட் அக்ரிமெண்ட்டா? மேம், அது கான்ட்ராக்ட் ப்ரொபோசலாக தான் இருக்குது. அது ஆரம்பிச்சது 7 months பேக். B2B சேல்ஸோட உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் தெரியும். கேஷ் ஃப்ளோ இட்ஸ் ஆல்வேஸ் டிலேடு. இது 2 நாங்கள் கான்ட்ராக்ட்ஸ் நான் சொன்னேன் தெரியுங்களா. ஒன்று அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட, செகண்ட் இந்த குடவுன்ஸோட. இது 7 மாதம் ஓடிட்டுருக்கு. இன்னும் கான்ட்ராக்ட் ப்ரொபோசல் முடியல. இது 1 மாதம் தான் ஆரம்பிச்சிச்சு.
போன மாதம் தான் ஆரம்பிச்சிச்சு. 25th எங்களுக்கு பைலட் பார்ட்னர்ஷிப். சார் கௌஷிக் சார், நான் ஒன்று சொல்லிக்கலாம். என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் ரொம்ப சுற்றி வளைச்சு பதில் சொல்லுங்கள். மேம் இல்லை மேம், உங்கள் ஆன்சர் தான் பண்ணுறேன். February 25th பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் த பைலட் பார்ட்னர்ஷிப் வித் அந்த குடோன் சொன்னல குஜராத். அங்கே செலக்ட் ஆகிட்டோன்னா விலிபியன் ஹூசர் அங்கே செலக்ட் ஆகிட்டோன்னா அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா பண்ணலாமா? 25th February 25th அவங்க பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பெய்ட் பைலட் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆல் த கவர்மெண்ட் குடோன்ஸ். 250+ லொகேஷன் பைலட் பார்ட்னர்ஷிப் ஒரே ஒரு குடோன் தந்திருக்காங்க. அந்த குடோன் பார்த்தீங்கன்னா மூணு குடோன்ஸாக இருக்குது. காந்தி நகர் குஜராத் லொகேஷன். மேம் இந்த ரெவென்யூங்கிறது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி B2B தான் பண்ணுறோம். B2Bயில் சில பேர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் கஷ்டமாக தான் இருக்கும். இதை காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஜெனரிக் ஆன்சர். பட் யாராவது பைப்லைன்ல இருக்காங்களா? இருக்கு. கான்கிரீட்டா இல்ல ஜுவல்லரி ஷாப் சொன்னீங்க, யாராவது கான்கிரீட்டா இருக்காங்களா? மேம் எப்படி மேம் நான் வந்து கோ டு லைவ் போறேன். என்னோட GPU காஸ்ட் நான் வந்து 14 lakhs நான் பர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னோட அவுட் ஆஃப் பாக்கெட் என்னால் போட முடியாது இன்னைக்கு கரண்ட் ஸ்டேஜில். பட் இஃப் யூ திங்க் ஐ வில் ஃபைண்ட் அ வே அவுட், அஃப்கோர்ஸ் ஐ வில் ஃபைண்ட் அ வே அவுட். கண்டிப்பாக டு பூட் ஸ்டாப் இன் கேஸ். நான் உங்களோட கொஸ்டின் என்னன்னா, ஏன்பா இன்னும் ரெவென்யூ பண்ணல? ரெவென்யூ ஏன் பண்ணலன்னா, பைப்லைன்ல என்னலாம் பைப்லைன் கான்கிரீட்டா மேம் கான்கிரீட்டா அதான் நான் ஐடியா வேலிடேஷனில் ப்ராடக்ட் வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு வித் ஒன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. அதனால தான் NDA. இது 90% சொல்லிக்கோங்க கான்கிரீட்டோட லெவல் நான் சொல்கிறேன். செகண்ட் அந்த குஜராத்தோட இது பார்த்தீங்கன்னா February 25th, அதுக்கு மேலே நான் பேசலை. அங்கே வந்துச்சுன்னா we are in, இல்லைனா பைலட் பார்ட்னர்ஷிப் நாங்கள் பண்ணல. தேர்ட் பார்த்தீங்கன்னா AKREP சொன்னேன். ஜூனியர் குப்பனா இட்ஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். இட்ஸ் வார்ம் டில் டேட். 18th நாளைக்கு அவங்களோட நொங்கம்பாக்கம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுறேன். 5 ரெஸ்டாரண்ட்ஸ் ஒட்டுக்கா சென்ட்ரல் ஹப்பில் மானிட்டர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க சொன்னது வரைக்கும் எதுவுமே வந்து சாலிடா கான்கிரீட்டா இல்ல அப்படின்றது மட்டும் தான் தெரியுது. ஆனா 6 months கழிச்சு ஐ அம் ரெடி, ஜஸ்ட் லைக் கௌஷிக் சார் சொன்ன மாதிரியே 6 months கழிச்சு February 25th மேம். நீங்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கீங்க மேம். என்ன February 25th அது பைலட் பார்ட்னர்ஷிப். அது ஓகே. குஜராத்தோட பைலட் பார்ட்னர்ஷிப் இஃப் யூ ஆர் இன் இன்டைரக்டா ஒரு 250+ லொகேஷன்ஸ் வில் பி இன். அதனால எவ்வளவு ரெவென்யூ? 15 lakhs கோட் பண்ணியிருக்கோம். ஒரு மந்த் 1 month 3 குடோன்ஸ் 15 lakhs. ஓகே. பட் NDA ஒரு ப்ராப்பர் கான்ட்ராக்டா சாலிடிஃபை ஆகும்னு நாங்க எப்படி நம்பலாம்? மேம் இது நான் எப்படி கன்வெர்ட் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ அவங்க வீடியோஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க, அதோட அவுட்புட் நாங்கள் தரோம். அவுட்புட் பேஸ் பண்ணி தான் அவங்க பைலட் பார்ட்னர்ஷிப் போகணுமா இல்லையான்னு அவங்க டிசைட் பண்ண போகிறாங்க. வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதனால 1 month தான் பார்க்குறாங்க. ஏன்னா ரிஸ்க்கும் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. 1 month எப்படி ஒர்க் ஆகுது பெய்ட் பைலட் பார்ட்னர்ஷிப் அப்படி தான் ஆரம்பிக்கும். தென் இட் gradually converts because இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன் தெரியுமா, தட்ஸ் வென் த கான்ஃபிடன்ஸ் eventually builds. 1 month பைலட் பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் நான் பைலட் பார்ட்னர்ஷிப்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறேன். ஏன்னா as I said I cannot bear the GPU cost. அவங்களே அப்ஃப்ரண்ட் தருவாங்க. சாஃப்ட்வேரை மட்டும் ரன் பண்ணுறேன் ப்ளஸ் என்னோட இன்ஜினியரிங் AI டேலண்ட்காக. ஸோ ஒரு 10 line பேஸ் என்ன வச்சு டெடிகேட்டட் GPUs for them. 10 lakhs baseline for that particular vendor plus 5 lakhs for all the deployment and other expenses. 15 lakhs னு சொல்லி அது ஒரு கான்ட்ராக்டாக இருக்குது which can convert in future. paid pilot partnership ஓட result February 25th. ஷரீக், இது வந்து டைம் வில் டெல். இப்போதைக்கு நம்மகிட்ட டேட்டா இல்ல. பட் எனக்கு வந்து உங்க கிரிட் பிடிச்சிருக்கு, உங்க நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு. ஸோ கௌஷிக் சார் சொன்ன மாதிரி 6 months கழிச்சு நம்ம ரீவிசிட் பண்ணலாம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்க்கலாம். அட் தட் டைம் we will take an informed decision. Sure. Thank you so much ma'am. So we'll go for a quick review. Invest பண்றீங்களா? Yes or no? Or you're passing? Yes. No. இப்போதைக்கு இல்ல. Okay, so HNI's panel இருந்து do we have an investor? ஷரீக், அப்பர்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரிட் இருக்கு, ஆனால் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை பிஸ்னஸ் மாடலில். ஐ திங்க் அது கன்சிஸ்டண்ட்டாக வருது அங்கே எல்லார்கிட்ட இருந்தும். ரைட், தட்ஸ் ஜஸ்ட் மை ஃபீட்பேக். ஓகே, லிசன். சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு லிசன். ஓகே. செகண்ட் பாயிண்ட், அங்கே செட்டு வந்து அவர் சொன்னார், நான் மென்டர் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. அதே மென்டர்ஷிப் நான் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு கொஷின், உங்களுக்கு நம்பர் 1 காஸ்ட் வந்து GPU காஸ்ட்னு சொல்கிறீங்க. GPU காஸ்ட் தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால், வெதர் இட்ஸ் ஆஷோரோ AWSஓ எனிதிங், ஐ வில் கோ ஃபெசிலிட்டேட். உங்களுக்கு வந்து $100,000 ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ரைட், தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு கோ ஆஃப்டர் அண்ட் கெட் கிரெடிட்ஸ். நான் உங்களுக்கு அந்த பைப்லைனில் எனேபிள் பண்ணுறேன். கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அது அவங்க இஷ்டம், ஏன்னா உங்களோட சொல்யூஷனை காமிச்சிங்கன்னா. பட் டு சிட்ஸ் பாயிண்ட், that is something we can open a door for you, right? And this is a platform which can potentially enable for you. And so I just want to அதனால சொல்கிறேன், நான் கண்டிப்பாக அதை எனேபிள் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் யூ நீட் மென்டர்ஷிப். யுவர் விஷன், யுவர் அக்ரெசிவ்னஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி
கிளியராக ஒரு பிஸ்னஸ் மாடல் டிஃபைன் பண்ணீங்கன்னா அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நான் உங்களை மென்டர் பண்ணுறேன். அண்ட் as I said, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களோட cloud GPU காஸ்ட்டை நான் எனேபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. Startup Singam.